மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, இயேசு நடந்த வழியில் நடப்போம். நாம் கடந்த கிழமைக்கு முன்னதான கிழமையிலே நாம் ஒரு சத்தியத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன். அந்த தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்கிற ஒரு கூட்டத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போமே ஆனால், நெருக்கடியின் நிமித்தம் கிறிஸ்தவர்களானவர்கள் உண்டு. ஜாதி கொடுமையினாலே ஒடுக்கப்பட்டது நிமித்தமாக நாம் போய் கிறிஸ்தவர்களாக மாறுவோம் என்று மாறினவர்கள் உண்டு. ஆடம்பரமான வாழ்க்கை இங்கே இருக்கிறது, அழகாக உடுத்துகிறார்கள் என்று சொல்லி கவர்ச்சியின் நிமித்தமாக கிறிஸ்தவர்களானவர்களும் உண்டு. படிப்பு அல்லது போனால் சில நன்மைகள், வசதிகளை தேடி கிறிஸ்தவர்களானவர்களும் உண்டு. சிலர் வற்புறுத்தலின் பேரிலே நீங்கள் கிறிஸ்தவனாக வேண்டும் என்று சொன்னபோது கிறிஸ்தவர்களானவர்களும் உண்டு. இன்னும் சிலரை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்ப இல்லை, நான் அந்த நாட்கள்ல இருந்து வருகிறேன். இன்னும் சிலரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நன்னடத்தையின் காரணமாக, கனிவான மொழி பேசினது நிமித்தமாக, உதாரணத்துக்கு தாதிமார், டாக்டர்மார்லாம், இவங்கெல்லாம் ஃபாதர்மார்லாம் பேசினதை கேட்டு இவங்களுடைய அன்பு இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தங்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொண்டவர்களும் உண்டு. இவர்கள் எல்லாரும் தங்களை அடையாளப்படுத்தும் பொழுது தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் யார்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏனென்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். இப்ப நாம் பார்ப்போம் சொன்னா, ஒருத்தர் பார்த்து கேட்க, நீங்க இஸ்லாமியரா? இல்ல இல்ல நான் கிறிஸ்தவன். நீங்க இந்துவா? இல்ல இல்ல நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் மட்டும்தான் கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தப்படுவான். அவன் எப்படி படுத்துவான் என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவின் வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவனாக இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லது போனா எப்படின்னு சொன்னா, ஒரு ஊந்துதலின் பேராக எங்கேயோ ஒரு பெரிய ஜனத்திரளை பார்த்தேன், எனவே நானும் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறது ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவனாக இருந்து அவன் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கும் போது அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படியா இருந்தா முதலாவது அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனுடைய கட்டளையின்படி சரியாக அவன் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிறகுதான் அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை குறித்து எபேசியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு நீங்க என்ன செய்யணும்? மோசம் போக்குற அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு, 24 வசனத்தில் சொல்லப்படுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நல்லா கவனிச்சிங்க, இங்க கவனிச்சிங்க, இதான் கடைசியா செய்தியின் முடியல வரும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளணும். பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை எல்லாம் போயிருச்சு. இப்ப அவன் புதிய மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப பழைய மனுஷனும் பழைய கிரியைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப இந்த செய்தியை எதுக்கு கொடுக்கிறேன்னா, யாருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தேவனுடைய வருகையை மட்டும் எதிர்நோக்கி காத்துக்கொண்டு அதிலே நான் பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த செய்தி. பொதுவாக செய்து கொடுக்கிறோம். ஆனால் இந்த செய்தியினுடைய முக்கிய சாராம்சம் யாருக்கென்றால், யாரெல்லாம் தேவனுடைய வருகையை வாஞ்சித்து எப்படியாகிலும் நான் அந்த வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இம்மைக்காக அல்ல அந்த மறுமைக்காக வாஞ்சிக்கிறவர்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தி.
அவன் இவ்வுலக வாழ்க்கை அற்பம் என்று எண்ணுகிறான். இவ்வுலக வாழ்க்கை தனக்கு ஒன்றுமில்லை என்கிறான். அவன் அவ்வுலக வாழ்க்கையே நாடி தேடுகிறான், ஓடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்னது? புதிய சிருஷ்டியை அவன் தரித்து கொள்ளுகிறான். நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா கொலோசியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. என்ன? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்மளை சிருஷ்டித்தது யாரு? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண மனுஷனை நாம் என்ன செய்கிறோம்? இதுதான் கடைசியா வரும், சரியா? பூரண மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப தரித்து கொண்டவர்களானால் நாம் நிர்வாணிகளாக காணப்படும் என்று 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? யாரை தரித்து கொண்டவர்களானால்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அப்ப நிர்வாணிகள் யார்? தரித்து கொள்ளாதவர்கள் என்று சொல்வோம். அல்லது போனால் ஏதேன் தோட்டத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்வோம். ஏதேன் தோட்டத்திலே தங்களை நிர்வாணிகள் என்று அடையாளப்படுத்தினவர்கள் யார் என்றால் பாவம் செய்தவர்கள், தேவனுடைய வாக்கை மீறினவர்கள். அவர்கள் எப்படி சொல்லுகிறார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான, அப்ப பாவம் செய்தவன் தான் எப்படி இருக்கிறானா? அப்ப பாவம்னா என்னது? நோக்கம் இல்லாத பாவம், அது வேற விஷயம். பாவம் நமக்கு தெரிஞ்ச பாவம் என்னது? சாதாரண கொஞ்சம் பாவம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு. தெரியல, பரவாயில்ல. விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், கொலை, வெறி, இதுதானே பாவம். இதெல்லாம் பாவம் தானே. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டவன்ட்டே இதுதானது. இதைத்தான் நம்ம பாவம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அநியா, இதெல்லாம் தான் பாவம் பாவம் பாவம். இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, நாங்களாம் பரிசுத்தம், அப்படிதானே? ஆனால் வேதத்தை விட கொஞ்சம் நாம கிறிஸ்துவினிடத்தில் இவைகள் காணப்படுமா என்று சொல்லுவோமே. ஆனால் அதை பார்க்கும் பொழுது நாம் நினைச்சு கொள்ளலாம், கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ள. என்ன அப்படின்னு சொன்னா, பொறாம, அகம்பாவம், ஆணவம், கசப்பு, பகை உணர்வு, மன்னிக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே காணப்படுமானால் நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளவில்லை, நான் பாவம் செய்கிற ஒருவனாக, நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று நான் என்னை சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்றீங்களா? இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல தானே? ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம்? நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம், இல்லையா? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்படும். நிர்வாணிகள் யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்டவன் நிர்வாணின்னு தன்னை தானே அடையாளப்படுத்தினான். நாங்கள் நிர்வாணிகளாக, அவனாவது பரவாயில்ல, தன்னை அடையாளப்படுத்தினான். நாம் நினைக்கிறேன்னா இதெல்லாம் பெருசெல்லாம் தான் பாவம், இதெல்லாம் பாவம் இல்லைன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படிதானே? அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அப்ப நித்திய ஜீவனுக்கு போகணுமா இருந்தா அவன் பாவமற்றவனாய் காணப்படணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை இப்படி எடுப்போம், நாங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டோம், அப்ப எங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குதானே? ஆனால் வேதம் அதுக்கு ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறது. தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிக்க கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்றைக்கும் உண்மை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில அதே பாவத்தை மறுபடியும் செய்வான் என்றால் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணவும் நான் சொல்லவில்லை என்று சொல்லி யோவானும் சொல்லுகிறார். சில பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியவைகள், சில பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாதவைகள் என்று அங்கே தெளிவுபடுத்துகிறது. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. மோசே நாம் எடுப்போம்.
மோசையை நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் மோசைக்கு ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமாப்பா, நீ இன்னும் இப்போ இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்த, நீ என்னன்னா ராஜ அரண்மனையை வெறுத்த, அங்கே இருக்க மேன்மையை வெறுத்த, தேவ ஜனங்களோட பாடுபடுவது எல்லாம் உண்மைதான். ஆனால் அங்கே என்ன செஞ்ச, தண்ணி எடுக்க போன இடத்துல என்ன செய்யலை, நீ என்ன பரிசுத்தப்படுத்தலை, அவ்வளோதானே சொன்னார். என்ன நீ என்ன தூஷ்டன்னு சொன்னாரா, என்ன நீ பரிசுத்தப்படுத்தலை. அவனுக்கு இருந்த நெருக்கடி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவனை பார்த்தான்னு சொன்னாரு, நீ மேலே போய் அங்கே உட்கார்ந்து ஜனத்துக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நீ பார். எவ்வளவு பெரிய இது தண்டனை தெரியுமா? இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவ ஜனங்களோடு பாட அனுபவிக்கப்படும்படியாக அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து, அந்த மேன்மையை வெறுத்து அவன் வந்தான். பல நெருக்கங்களுக்கூடாய் கடந்து போனான். இப்ப சொல்றாரு, ஒரே ஒரு காரியம், நீ ஜனங்களுக்கு முன்னதாக என்னை பரிசுத்தப்படுத்தல், அவ்வளவுதான் சொன்னாரு. அதனால நீ போக மாட்டேன். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படியா இருந்தா அவர் வந்தாரே மறுபடியும், அப்படிதானே வந்தார் தானே, இயேசுவோட சந்திக்க வந்தார், பிறகு பார்ப்போம். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, மோசேயினுடைய தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய ஜெபம் என்று 90ஆம் சங்கீதம் சொல்லுது. எது? 90ஆம் சங்கீதம் சொல்லுது. அந்த 90ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்தீங்கன்னாக்கும் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்ப நான் ஜெபிக்கும் போது எங்கள்னா நான் என்ன சேர்த்தானே, அப்படிதானே? எங்க அந்தரங்க பாவம், எங்க அக்கிரமங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டீர் ஆண்டவரே. கீழே நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் அவன் கிருபைக்காக அழுகிறான். அந்த மேலே ஏறி அந்த கல்லில் உட்கார்ந்து இருக்கும் போது பார்க்கும்போது இந்த ஜெபத்தை கூட அவன் பண்ணியிருக்கலாம். யார் ஒருவர் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட அவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறார்களோ, தேவன் அவர்களுக்கு இன்றைக்கும் இரக்கம் பாராட்ட உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இல்ல என்கிட்ட ஒரு பாவம் இல்லை, நான் எல்லாம் ஆண்டு அதை பத்தி ஒண்ணுமே கஷ்டப்பட மாட்டார். ஆண்டவர் என் ஆத்மா யார் கூட போராடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு ஆதியாகமத்தில், என் ஆவி மனுஷனோடு கூட போராடாது, அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தாவீதை கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தா, தாவீது பெரிய 2 பாவங்கள் செய்தான். 2 பாவங்கள் பெருசு செய்தான். ஆனால் வேதம் ஒன்றை தான் சுட்டி காட்டுகிறது. எப்படி சொல்லுது? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், உரியாவினுடைய மனைவியினுடைய விஷயத்தை தவிர வேற எந்த பாவம் செய்யலன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, அவனுடைய 2வது பாவம் என்ன தெரியுமா? அவன் கொலை செஞ்ச அதெல்லாம் தொடர்ச்சியா வருது. 2வது பாவம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை தொகையை கணக்கிடும்படியாக அவன் சொன்னான். அது தேவனுடைய பார்வைக்கு. அப்ப 2 பெரிய பாவம் செய்தவன் எப்படி தேவனுடைய சமூகத்திலே காணப்பட முடியும் என்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அவன் என்ன செய்தான் சொன்னார்? 2க்குமே தண்டனை பெற்றான். தண்டனை பெற்றானா? 1 புள்ளி இழந்தான், 2வது ஆண்டவர் சொன்னார், நீயே முடிவு செஞ்சுக்கோ, 3 தண்டனை இருக்கப்பா, நீயே 1 சாமுவேல் 24 படிக்கிறீங்க, 3 இருக்கு, நீயே முடியாது. கொள்ளை நோயா பட்டயமா? இப்போ ஜனங்கள் எல்லாம் சாகுறாங்க கொள்ளை நோயால் தானே. சாகும்போது ஓ நம்ம தப்பிச்சோம், ஸ்தோத்திரம், கர்த்தர் அவங்கள அடிக்க, அப்படியா சொன்னா? ஆண்டவரே தேவரீர், நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, என்னை தண்டியும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கூட வருகிறான். உரியாவினுடைய மனைவியினுடைய விஷயத்திலே பாவம் செய்த போது சங்கீதம் 51 எடுத்து அவன் கதறுகிறான், ஆண்டவரே என்று கதறுகிறான். அவனுக்கு மன்னிப்பு இருந்தது. அப்படியா? இன்னைக்கும் என்னிடத்திலே ஒரு பாவம் இருக்கிறது என்று உணரும் பட்சத்திலே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வேறும் சங்கீதத்தில் பார்ப்பீங்க, அவரிடத்தில் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா தரித்து கொண்ட ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால் அவன் ஜெயம் பெற்றவனாக இருப்பான். இயேசுவை தரித்து கொண்டா ஃபுல்லாக தரித்து, அப்போ அவன்கிட்ட பாவம் இருக்காது இல்லையா? அவன் தரித்து கொண்டா அவன் ஜெயம் பெற்றவனாக இருப்பான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடந்த செய்தியினுடைய அந்த தொடர்ச்சி இப்போ தான் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் ஒரு முகவுரையை கொடுக்கிறார். என்னது? சத்தியத்தில் பொய்யே கிடையாதுப்பா. சத்தியம் எல்லாருக்கும் பொதுதாப்பா. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் பொதுதான்ப்பா. அப்படித்தானே அதோட அர்த்தம். சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. சத்தியம் என்ன செய்யாது? பொய் சொல்லாது. சத்தியத்தின்படி எல்லாருக்கும் சமமான தீர்ப்பு இருக்குது. அதை நாம் முதலாக தெரிந்து கொள்ளணும். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்போ அந்த வசனத்துக்காக வாங்க. 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இப்போ போன கிழமை முந்தின கிழமை வசனமா இது இருக்கு. ஒரு ஆள் சொன்னா சரி. எப்படி? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் நாம் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? நாம் அன்றைக்கு செய்தி என்ன தலைப்பில் பார்த்தோம்? நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படித்தானே பார்த்தோம். இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கோம்னா அவரிலே நிலைத்திருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் மேன்மைப்படுத்தி இந்த மாலை வேளை நாம் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னன்னா, 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நிலைத்திருக்கிறது என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்து நடந்தது போல நடக்கணும். அப்படிதானே? கிறிஸ்து எப்படி நடந்தார்? கிறிஸ்து எப்படி நடந்தார்? அவர் ஜெபிச்சார், அதெல்லாம் இருக்கட்டும். பூமியில் இருக்கவரை எல்லாம் செஞ்சார் தானே, அது இருக்கட்டும். கிறிஸ்து எப்படி நடந்தார்? ஒரு முறை ஒரு காலை வேளை பனிமூட்டம் அப்படி இருக்கிறது, புகார் அப்படி இருக்கிறது, முன்னால யாரையும் தெரியாது. இந்த நேரத்தில் எல்லா இடமும் ஸ்னோ கொட்டி இருக்கு. என்னது? பிள்ளை எல்லாரும் வச்சு விளையாடாதபடிக்கு செய்தியில் கவனம் கொண்டு வாங்க. சிஸ்டர், நீங்கள் பிள்ளை எடுத்துருவாங்க. என்னது? ஸ்னோ கொட்டி இருக்கு. ஸ்னோ கொட்டினோன்னு வீட்டில் இருந்த அந்த சின்ன பையன் காலையில் எழும்பினான். கண்ணை தொடச்சிட்டு அப்பாவை பார்க்கிறான். அப்பாவை காணோம். எங்க போனார் எங்க அப்பா? எங்க போனார் எங்க அப்பா அப்படின்னு அவன் கதற ஆரம்பிக்கிறான். வெளியில அப்படியே வர்றான். புகார் அந்த இடத்துல அப்படியே நிறைஞ்சிருக்குது. அப்பான்றான். அவனுடைய கண்களுக்கு திடீரென்று தெரிகிறது என்னன்னா, ஒரு பெரிய பாதம் அந்த ஸ்னோவில் இருக்குது. ஒரு பெரிய பாதம் அந்த ஸ்னோவில் இருக்கு. அந்த பாதத்தின் மேல் காலடி எடுத்து வைக்கிறான். போகும்போது ஒரு வாடியில தகப்பன் நண்பர்களோடு கூட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறான். தூரத்தில் ஒரு சிறுவன் வருகிறானே, அவனை பார்த்தால் என் மகன் போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, நமக்கும் கூட ஒரு பாதத்தின் அடி இருக்கிறது. அதை பின்பற்றி போகும்படிதான் பேதுரு எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி கிறிஸ்துவும் என்ன செய்தார்? பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எபிரேயர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால போனவர் இருக்கு. நமக்கு ஒரு அடிப்பாதம் இருக்கிறது, அதை தொடர்ந்து போக வேண்டும் என்றுதான் இந்த மாலை வேளையில் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏதோ ஒரு ஆராதனையில பங்கெடுத்தோம், ஏதோ கிறிஸ்தவனானோம், ஏதோ கொடுக்கிறோம், ஏதோ செய்கிறோம், அந்த திருப்தி அல்ல. நான் என் இலக்கை அடைகிறதற்கு என் பாதங்களை சரியாக வைத்து போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, என்னை பின்பற்றி வா என்று தான் சொன்னார். அப்படிதான் சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பின்பற்றின ஒருவன் சொல்லுகிறான், என்னை நீ பின்பற்றி வா என்று பவுல் சொல்லுகிறான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று தைரியமாக சொல்லுகிறான். இன்றைக்கு நான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? அதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறவர்களாக இருப்போமானால் நாம் ஒரு நாளில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்ப நாம் நிலைத்திருக்கிறவர்களானால் அவர் நடந்தது போல நாம் நடக்கணும். முதலாவது வாசிப்போம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லி செய்தியில கவனமா இருங்க. நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் அமுழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நாம் இங்கே பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து முன்னே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லா வசனத்தையும் நாம் இப்ப தியானிக்க முடியாது. அந்த 50வது வசனத்தை அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே சில காரியங்கள் எடுப்போமானால், அவர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை திறக்குகிறார். நானும் திறந்து வைத்திருக்கிறேன். என் செவியை சரியா திறந்து வச்சாதான் உள்ள போகும். சாமுவேல் சிறுவனாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. அந்த நாட்களிலே ஏலியினிடத்திலே கேட்டபோது ஏலி சொன்னான், இனிமேல் உன்னை கூப்பிட்டா உன் செவியை திறந்து கேளப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்படியா? அப்ப செவியை சரியா வைக்கணும். இல்லாட்டி என்னதான் வேற வசனம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப சரியா திறந்து வைக்கணும். அப்ப திறந்து வச்சுடனே தான் கற்றுக் கொடுக்கிறார். படுக வேண்டிய பாடுகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். அதில் கீழே உள்ளதில் இருக்கு. அதே இடத்துல அங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் கல்விமான்களுக்கு உண்டான ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படிதானே? கல்விமான்கள் பேசுகிறதுக்கு அநேக வார்த்தைகளாலே பேசிக்கொண்டே போவார்கள். ஆனால் அது பேச்சு திறமையை கூட வெளிப்படுத்தலாம். ஆனால் ஒரு கல்விமானுடைய வாயிலிருந்து வருகிறது 2 சொல்லா இருக்கலாம், அது 2000 அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா கற்றுக் கொடுக்கிறவர் போதிக்கிறவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களா? என்னது? என்ன யார் போதிக்கிறது அப்படின்னா?
ஆவியானவர் போதி. இன்னொரு வசந்த கூட வாசிக்கலாம். யோவான் 16:13 வாசிங்க வேகமா, நேரமாகும். சத்திய ஆவியாக அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடையதாய் பேசாமல். சத்திய ஆவியானவர் தான் போதிக்கிறவராயிருக்கிறார். காலையில ஒரு கர்த்தருடைய பிள்ளை எழும்பி உட்கார்ந்து தேவ சமூகத்தில காத்திருந்தால், தேவன் அந்த நாளிலே அவன் எங்கே போக வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கிறதை தேவ ஆவியானவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனை அந்த சரியான பாதையிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இயேசுவினிடத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருந்தது. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவராக இருந்தார். இவர் என்ன சொல்றது அப்படின்னு, நான் யாரு அப்படின்னு எல்லாம் கேட்கல. என்னால படைக்கப்பட்டவன் எனக்கு சொல்லுங்க அதெல்லாம் கேட்கல. என்ன சொன்ன தெரியுமா? செவி சாய்க்கிற பழக்கம் இருக்கிறது. ஒரு சிறிய பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் யாரும் எல்லாத்துக்கும் செவி சாய்க்க ஆரம்பித்தால் சரியான பாதைகளை கற்றுக்கொள்ள முடியும். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, லூக்காள நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 30-31. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதானே? என்ன செஞ்சாங்க? எதை குறித்து பேசினாங்க? உங்களுக்கு ராஜ்யத்தை தருவோம் அப்படின்னா பேசினாங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதான் பேசுறாரு. இது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதானே வந்தேன். யாரை அனுப்பு, நான் போறேன், இது சொல்லிட்டாரு சொன்னாரு. இது எனக்கு தெரியாமல் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னாரு. அவர் சீசர்களுக்கு சொல்லும்போது யோவான் 2 சொல்றேன் என்ன தெரியுமா? இந்த தேவாலயத்தை எடுத்து நான் 3 நாள் கட்டுவேன்னு சொன்னா அப்பயே தெரியும் தானே. இதெல்லாம் சொல்லணுமா? எனக்கு நீ சொல்லணுமா? புத்தி இல்லை. ஆலோசனை. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி நடக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், இப்படி சொல்லுவாங்க, அப்படி பல ஆலோசனைகள். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை கேட்கிற முடியாதவனு சீர்கெட்டு தான் போவான். பிள்ளை என்றால் நீங்கள் சொல்லலாம். ஆலோசனை முக்கியம். ஆலோசனை. அப்ப ஆவியானவர் வந்து, ஆவியானவர் காலையிலேயே கற்றுக் கொடுக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை கொடுக்குற, ஞானத்தை கொடுத்து பார்ப்போம். ஆனா இப்ப என்னன்னா, முதலாவது ஆவியானவர் படப்போகிற பாடுகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுல நீ ஜெயம் பெறணும் மகளே, அதுல நீ ஜெயம் பெறும் மகளே என்றுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? நாம் பாட்டு படிக்கும்போது இவ்வுலக வாழ்க்கைன்னு என்ன செய்தார், அவ்வளோ வாழ்க்கையை காண நான் வாஞ்சிக்கிறேன், நல்லதான், ஆவியானவர் எனக்கு போய் நல்லது, எல்லாம் நல்லதான். ஆவியானவர் முதலாவது நான் ஜெயம் கொள்ள வேண்டிய பகுதிகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் திருப்பி பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். என்னத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு? யாரு கொண்டு போனது? ஆவியானவர் போதிக்கிறார். ஆவியானவர் இப்ப என்ன தெரியுமா சொல்ற? போதித்துட்டு ரெடியாங்க. எதுக்கு? ஸ்கூல்ல டீச்சர் எல்லா பாடத்தையும் படிச்சுக்கிட்டு சொல்றாங்க, இத்தனாம் தேதி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும், நீங்க என்ன செய்யுங்க, பென்சிலும் பேனாவும் எடுத்துட்டு போங்க, அங்க வச்சு என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. அவ்வளவுதானே? அங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லுவாங்களா? அங்க நீங்க எழுதணும், அவ்வளவுதான். இப்ப ஆவியானவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அனுப்புறாரு. எங்க தெரியுமா? கூட்டிகிட்டே போய் விடுறாரு. இந்தாங்க. என்னத்துக்கு? நம்மால் சொன்ன சோதனை வேணாம், சோதனை இல்லாமலேயே ஜெயம் பெறணும். சோதனை என்ன சோதனை என்றால் 3 விதமான சோதனைகள் வருகிறது. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்திலே உண்டானது மட்டுமல்ல, அவைகள் பிசாசினாலே உண்டானவைகள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த சோதனைகள் அன்றைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்குது.
நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தலை நமக்கு தருகிறார். என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வந்து சொல்றான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க. எது? மாம்சத்தின் இச்சை. அடுத்தது எல்லாத்தையும் காட்டுகிறான். எதை காட்டுறான்? இவைகளெல்லாம் பாருங்க. இவைகள் என்னது? இல்லை, இவைகள் எதை குறிக்குது? கண்களின் இச்சையை குறிக்குது. கண்ணால தானே பார்க்குறாங்க. சில ஆளுக்கு அப்படிதான், அதெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி நடக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, நாங்களும் அப்படி நடக்கணும், நாங்களும் அப்படி கொடுத்தோம், நாங்களும் அது பேச. இது என்னது? அடுத்தவன் வாழுகிறது போல வாழுகிறதற்காக நான் அழைக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். என் கண்கள் தூய்மை உள்ளவைகளாக இருக்கணும். அது இச்சையின் மோகத்துக்குள்ளே போகாதபடிக்கு தேவ ஆவியானுடைய பலத்தினால் அவைகளை தடுத்து நிறுத்தத்தக்கதாக கர்த்தரிடத்திலே பலம் பெறணும். இதுல மூணாவது தான் பெரிய விஷயம். என்னதான்? அப்படின்னா என்னது? கூட்டிட்டு போனா. எங்க கூட்டு போனா? உப்பரியின் மேல கூட்டு போன. தேவாலயத்தின் அது 2 முறை வந்துச்சு. அங்கேயும் வந்துச்சு, சிலுவையிலையும் வந்துச்சு. இப்போ இறங்குன்னு சொல்லிட்டானோ. பிசாசு சும்மா ஓடுறல. கடைசி நேரம் ஒரு ட்ரை பண்ணுவான். கடைசியாக பரலோகம் போகிறதுக்கு அந்த இருந்தாலும் ரெடி ஆகும்போது கூட விட மாட்டான். அப்போ ஒரு சோதனை கொண்டாடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். கொண்டு போய் மேலே வச்சு சொன்னான், இப்பொழுது நீர் தேவனுடைய குமாரன்றதை நிரூபிக்கிறது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீர் அங்கேருந்து டப்பார் நீங்கள் விழுந்தா எல்லாரும் கைத்தட்டு வருவாங்க. எவ்வளோ வல்லமையானவர் சொல்லுவாங்க. உங்கள் பின்னால் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக வரும். அதானே? என்னது? உங்களை உச்சத்தில் கொண்டு போயிடும். சில ஆளுக்கு உச்சத்தில் போகத்தான் ஆசை. எங்களை அப்படி தூக்கி வைக்கிறதே இல்லையே. பெருமை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அவன் பெருமைனால தானே விழுந்தே போனான். அவனுக்கு என்ன குறை வச்சார் ஆண்டவர்? எல்லாம் நிறைவாக தானே கொடுத்தாரு. ஒரு சின்ன பெருமை. நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சின்ன பெருமை. தன்னை உயர்த்தணும். தேவ பிள்ளைகள் தன்னை உயர்த்துறதில்ல, தன்னை தாழ்த்த பழகணும். தன்னை தாழ்த்த பழகணும். நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை நமக்கு பெருகி கொண்டே போகும். நம்ம கொண்டு போய் தாழ்த்துறதுக்குன்னே சிலர் வருவாங்க. தாழ்த்தி தள்ளுறதுக்குன்னே சிலர் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஞானமாக பேசத்தானே இப்போ பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா கொடுத்தீங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி கொடுக்கணும், அப்போ தான் அவங்க சரி வருவாங்க அப்படி இவங்கள்கிட்ட கூட ஒரு வந்துடும். அப்படி பேசாட்டி போனால் அதெல்லாம் சரி வராது. கேட்டிருக்கீங்களா? எப்படி கேட்டதில்லை நீங்கள்? அப்படியே சொல்லுங்க. பரிசேயன் வந்து சொன்னான், நீங்கள் அவர்களுக்கு நல்லா சொன்னீங்கன்னு சொன்னான். அப்படியா? ஓ ஹல்லேலூயா சொன்னாரா? நம்மளை எங்கே தாழ்த்தணுன்றதுக்காக சில நேரம் சத்துரு பலவிதமாக நமக்கு இப்படிப்பட்ட சோதனை கொள்ளும். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் சரி வருமா? அப்படி இருக்கிறனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஏறிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஏறிட்டு போனால் விழுந்துருவாங்க. நீ அமைதியாக கீழே தாங்கி பிடிக்கிறதுக்கு. பொய்யா சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி இருக்குது. எப்போதும் நம்ம அதில் ஜாக்கிரதை. நம்ம கொண்டு போய் முன்னால் எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நமக்கு எப்போயும் ஒரு விழுகை இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டோம்னாக்கோ நீங்கள் முன்னால் போங்கன்னு நினைப்பேன். அதான் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. ஜீவனத்தின் பெருமை. இயேசு அதில் ஜெயம் கொண்டார்.
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை மூன்றையும் அவர் ஜெயம் கொண்டார் என்றார். அவர் நடந்த பாதையிலே நடக்கிற நானும் இவைகளிலே ஜெயம் கொண்டாக வேண்டும். அவரிலே நிலைத்திருக்கிற எவனும் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்றால் நடக்கிறவன் இந்த மூன்றிலும் ஜெயம் கொண்டே ஆகணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துடைய ஞானத்தை பரிசோதிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தான். பின்னாலே இருந்தானா நமக்கு அப்படி இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் நிறைய இப்படிப்பட்டவனு பார்க்குறதுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, வேதத்தை சொல்கிறதுக்கு சத்தியம் சொன்னாலும் அமைதியாக சொல்லு, அதே வேலை கடிந்து கொண்டாலும் அமைதியாக சொல்லு, இப்படியெல்லாம் வேத வசனங்கள் இருக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இப்படி கடைப்பிடிக்கணும். அப்போ என்னது பின்னுக்கே வர்றான், என்ன பேசி எங்கே வர மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பார். அவர் காலையிலேயே எழும்பி என்ன கேட்கணும், என்ன யார் வருவா, எப்படி பேசணுன்றெல்லாம் கேட்டு ரெடியாக இருக்கிறாரு. பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். என்ன சொன்னாங்க? ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது நியாயமோ நியாயமா? அவனுக்கு தெரியாது, அதுக்கு வரி கொடுக்கன்றது தெரியாதா? எங்களுக்கு நீர் அதை இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சி ஆண்டு பார்த்தார். ஓஹோ, காலையிலே அங்கே கேட்டு வந்தார், இந்த கேள்வி இன்னைக்கு வரும், இதுக்கு உண்டான பதில் இதுதான்ப்பா அப்படின்னு. என்ன சொன்னார்? வாசிங்க அந்த வசனத்தை, 21ஆம் வசனத்தை. ராஜனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். சரி, அப்போ அவர் சொன்னார் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கொயினை கொண்டு வாங்க, அதில் இருக்கிற மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையதுன்னு கேட்டாங்க. டக்குன்னு என்ன சொன்னாங்க? இவ்வளோ தானே, கொண்டு போய் கொடுத்துருங்க. பெரிய இதெல்லாம் சொல்லலை, ராயனுக்குரியதை கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொன்னார்? தேவனுக்குரியதை. பணத்தை மேன்மைப்படுத்தின இப்போ பேசலை, நல்லா கவனிச்சிங்க. தேவனுக்குரியது என்கிறது பணம் மட்டுமல்ல, உன் நேரம் தேவனுக்குரியது, உன்னுடைய கிரியைகள் தேவனுக்குரியது. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, நான் வியாதியாய் இருந்தேன், பசியாய் இருந்தேன், நிர்வாணமாய் இருந்தேன், நீ எனக்கு இதை செய்தாய் என்று நன்மைகளை குறித்து பேசினார். அப்படியா இருந்தா அவரும் அந்த நன்மையானவைகளை செய்தார். எனக்கு நான் தேவனுக்குரியவைகள் இவைகள் என்று சொல்லி நினைக்கும் போது இவைகளை நான் செய்யணும். தேவனுக்குரியவைகள் நேரம், தேவனுக்குரிய நேரத்திலே சபை கூடுதல், தேவனுக்குரிய நேரத்தில் ஜெப கூட்டங்கள், தேவனுக்குரிய ஒரு கொஞ்ச நேரமாவது நாம் சுவிசேஷத்தை சொல்ல, தேவனுக்குரிய நேரமாக கொஞ்ச நேரம் ஆத்துமாக்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க, அநேகருக்காக வேண்டுதல் செய்ய, நன்மையான காரியங்களை செய்ய, இவைகளெல்லாம் தேவனுக்கு செய்கிறவை. அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டுமானால் இவைகளை அவன் செய்கிறவனாய் காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த ஞானம் நமக்கு கட்டாயம் தேவை. இந்த ஞானம் கட்டாயம் நமக்கு தேவை. ஞானம் இல்லாட்டி போனா ஒரு பிரயோஜனம் இல்லை, எண்ணத்தை இல்லை, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுன்னு சாலமோன் சொன்னார். இதாக அப்ப இந்த ஞானத்தை எங்கே பெறுகிறது, எப்படி பெறுகிறது என்றால், காலையில் நான் பார்த்தோம். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் ஒரு நாள் என்ன செய்கிறான்? பலி கொடுக்கிறான். பலி கொடுத்து அங்கேயே படுத்துறான், வீட்டுக்கு போகல. ராத்திரி அவன்கிட்ட ஆண்டவர் வர்றாரு, இவ்வளோ பலி கொடுத்துருக்கப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தர்றேன். 4 ரோஸ் ரோஸ் தாங்க, 4 வீடு வாங்கிட்டாங்க, எனக்கு அதை தாங்க, சத்துருடைய பிராணனை வாங்க தெரியும். இதெல்லாம் கேட்டானா? ஆண்டவரே, வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். என்னது கேட்டான்? ஞானமுள்ள இருதயம். உங்கள்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவீங்க இல்லையா? ஆண்டவர் வந்து கேட்டால் வேற ஒன்றும் கேட்க மாட்டோம். கேட்குறது ஞானம் ஒன்றே தாங்க. அவனுக்கு தெரியும் ஞானம் இருந்தால் பின்னால் சம்பாதிக்கிற வழி இருக்குது அப்படின்னு. ஞானம் இல்லாட்டி இருக்கிறது இல்லாமல் போயிடுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஞானம் கேட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த உலகத்தில் விஞ்ஞானத்தால் கூட செய்ய முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் 2 பேர் வந்து சொல்றாங்க, ஏன் பிள்ளைன்னு. ஒரு தாயார் 2 பிள்ளை பெறுவதுண்டோ? பெறலாமா? 2 பிள்ளை பெறலாம். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கீங்க. ஒரு தாயார் 2 பிள்ளை பெறுவதுண்டோ? 2 தாய்க்கு 1 பிள்ளை வருவதுண்டோன்னு கேட்டான். அப்படிதானே? 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கலுமா? இயலாது. 2 பேரும் கதறாங்களே, யார்கிட்ட கொடுக்கறது? பட்சபாதம் பார்த்து யார்கிட்ட கொடுக்க முடியும்? யாருக்கிட்ட காசு இருக்கு? நம்ம அரசாங்கமாக சொல்லுவோம், காசு இருக்கணும், இங்கிட்டு வா, நான் ஒன்று தரேன் அப்படின்னு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா மாட்டிக்கிட்டார் இன்னைக்கு. நல்லா அதோனியா ராஜாவாக இருக்கலாம். அதோனியா ராஜா இருக்கலாம். இவர் ராஜாவாயிட்டார். ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானம் வெட்டி பாதி பாதியாக கொடுத்துரு. அவ்வளோதானே சொன்னா? வெட்டு பாதி அங்கிட்டு பாதிங்க சொன்ன. இந்த பிள்ளை இங்கே கூட அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் தெரியுமா? அது பெற்ற உள்ளம் கதறுகிறது. அப்படின்னா பெற்ற உள்ளம் கதறுகிறது. அது தான் பிள்ளை. இன்னைக்கு விஞ்ஞானம் அதை செய்து ஞானம் எப்படி வழங்குது? இந்த ஞானம் பரவலாக போன போது தென் தேசத்து ராஜஸ்திரி வர்றா, ஒரு பூங்கொத்தை எடுத்துட்டு வர்றா. கேட்குறா, ராஜா இது என்ன பொய்யா உண்மையான சொல்லுங்க. நாம கொண்டாங்க மணந்து பார்ப்போம், அதை பிச்சு பார்ப்போம், அப்படித்தானே சொல்லியிருப்பேன். நானும் அப்படி தான் சொல்லுவேன். கொஞ்சம் கசக்கி பார்ப்போம், மனம் வந்தால் தெரியும். போய் அங்கே அந்த ஜன்னல் ஓரத்தில் போய் அப்படின்னா இவளுக்கு ஆச்சரியம். ஏன் ஜன்னல்? அது உண்மையான பூவாக இருந்தால் வண்டு வரும், தேனி இல்லைன்னா அது ஒன்றும் வராது. தேவன் கொடுக்குற ஞானம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறதை கேட்கும் பொழுது தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று உலகம் கண்டுகொள்ளும். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அவர் நடந்த பாதையில் நடக்கணும். காலையில் எழும்பி ஜெபிக்கணும். ஆண்டவரே கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். கேட்டால் தான் கொடுப்பாரு இல்லையா? கேட்டால் எல்லா இடத்துலையும் நம்ம தப்ப வைப்பார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதானே. தாவீது ராஜாவோட மூத்த மாமன் பேர் என்னது? யாரு? அம்மோன். அவன் தான் ராஜ இதுக்கு வரணும். 1 நாளாமத்தின் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ராஜாவுடைய அம்மோன். அது கேடுகட்ட புத்தியை கேட்டுச்சு. குடும்பத்தில் குழப்பம் இல்லையா? சகோதரன் பாடு போச்சு. தகப்பன் ரோட்டை ஓடுறான். எல்லாம் நடந்தது யாரு? இந்த ஒரு அம்மோன் செவி சாய்க்க கூடாத இடத்துக்கு தன் செவியை சாய்த்தபடியால். சில இடங்களில் நாமும் செவி சாய்க்க கூடாத இடத்துல சாய்க்கக்கூடாது. அப்போ என்ன நடந்தது? அவன் நியாயம் அப்படி அழகாக விசாரிச்சான். இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும்போது சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர். சாலமோன்ல பெரியவர். அப்போ இவர்கிட்ட ஞானம் 1 Corinthians 19ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் கடைசியில் அவரே நமக்கு ஞானமும் நீதியும். சரியா? அப்போ ஞானம் தானே அவர் பேரே ஞானம். ஒருத்தன் வர்றான், வந்து சொல்கிறான், எங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது. என்ன இருக்குது? வழக்கு இருக்குது. அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். கொண்டாங்க அந்த வழக்கு, நான் தீர்த்து வைப்பேன். நானா டக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை, நான் எல்லாத்தையும் க்ளீனாக செஞ்சுதேன். அப்படி தானே? ஏசு என்ன சொன்னார்? வாசிங்க அந்த வசனத்தை. 12ஆம் அதிகாரம் 13, 14.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்னது ஆஸ்தியை இது சரின்னா அவர் செஞ்சு தானே இருக்கணும். என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளை நம்பி வர்றான், சாலமோனில் பெரியவர் நான், சரியாக அது என்ன சரியாக கேட்டு அழகாக எழுதி இது இவனுக்கு அது அவனுக்குன்னு பிரித்து கொடுத்துருக்கணும். அப்படி தானே? என்ன சொன்னார்? அதற்கு அவர் மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவர் யார் என்றார். நான் அதுக்கு வரலையே, அது ஏன் வேலை இல்லையே. காலையில் கேட்ட ஞானம், கல்விமானுக்குள்ள ஞானம். வழங்குதா? கல்விமானுக்குள்ள ஞானம் பேச எப்படி தெரியுமா? என்னை யார் வச்சது இதுக்கெல்லாம்? இல்லாட்டி என்ன திரும்ப செஞ்சுருக்கோம்? வாங்க நான் பேசுகிறேன். 2 பேரில் ஒருத்தங்க அடிச்சிருப்பான் அன்னைக்கே கல்ல. பட்சபாதமாக மாறி இருக்கும் இல்லையா? சில வேலை பிரச்சனை வரும் தானே. நமக்கு அதுக்கு வரல. நான் வந்த வேலை வேற. அதை யாருக்கிட்ட போனால் அங்கே போய் நீதிபதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட விசாரிச்சுக்கோ. அவர் நடந்த பாதையிலே நடக்கிறவன் ஞானத்தோடு நடக்கிறான். எப்படி என்றால் காலையிலே ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறான். அது கல்விமான்களின் ஞானமாய் இருக்கிறது. அவன் தான் அவரிலே நிலைத்திருக்கிறான். அவன் அவரை தரித்து கொண்டவராய் காணப்படுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் அது ஒரு பகுதி. அடுத்த கொஞ்சம் வேகமாக நாம் போவோம். ஆண்டவர் இடையூறற்றவராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஏற்றுக்கொள்றீங்களா? எப்படி இருந்தாரு? இடையூறற்றவராக இருந்தார். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது பெருசாக பண்ண எப்படி தெரியுமா? எந்த மனுஷனுக்கு இடர்கள் வருதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் செத்தா என்ன செய்யக்கூடாது, மேலே கூட வரக்கூடாதுன்ட்டார். சொன்னாரா இல்லையா? இடரற்றவராக வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி விட்டார். இப்ப நீங்க வாஸ்து பார்ப்பீங்கன்னு சொன்ன எப்படி தெரியுமா போட்டிருக்கு? மத்தேயு 17:27 வாசிச்சுங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்துவார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இது என்னது? வரி கேட்க வர்றாங்க, அப்படிதானே? வரி கேட்க வந்தா உங்க போதகர் கட்டுறதில்லைன்ட்டான். பேதுரு சொன்னா கட்டுறதில்லைன்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் மீன் வாயத்தர அதில் ஒரு பணம் இருக்கும், அதை கொண்டாந்து கொடுத்துரு. யாருக்காக? உனக்கும் எனக்கு சேர்த்தே கட்டிடு வரி பணம். எப்படி? உலகத்துக்கு நாம் இடையூறு அற்றவர்களாய் காணப்படணும். வரி கட்டுறது மட்டுமல்ல, எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்கணும். சிலர் அந்த நாட்கள் ஒரு வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? வருவாங்க இங்கே புதுசாக வர்றவங்ககிட்ட, நம்ம சில விஷயம் பாஸ்ட்டு சொல்லுங்கள், கள்ளத்தனமாக எங்கேயாவது வேலை இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறதே என்னன்னு விளங்காத ஆட்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் சில நேரம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். எங்கேயாவது கள்ளத்தனமாக வேலை இருந்தால் சொல்லுங்க, நீ செஞ்சுட்டு போ, நான் பார்க்காம இருந்துருவேன். அதை நானாக வாங்கி தரணும் உனக்கு? என்ன சொன்னாரு? கட்டு. உலகத்தாருக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது, ஆனால் தேவனுக்கு உரிய காரியத்திலும் நாம் இடரலற்றவளாய் காணப்படணும். வாசிங்க அந்த வசனத்தை. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன நல்லதானே சொன்னான். அவன் அன்பா இருந்ததுனால நல்லதை சொன்னான். இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வேணாம் ஐயா, இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வேணாம். ஆமாம், அவன் சொல்கிற சரித்தானே அப்படின்னு சொன்னாரா? ஏன்பா நீ இடரலாக இருக்கிற? தேவனுக்குரிய காரியத்தை செய்ய விடாதபடிக்கு தேவ ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்திலே தடையாய் இருக்கிறாயே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நானோ நீங்களோ நம்முடைய வாழ்க்கையிலோ மற்றவருடைய வாழ்க்கையிலோ
இடையூர் தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியத்திலே எங்கே இருந்தாலும் அதை இன்னைக்கு விட்டுறணும். நல்லா பாருங்க, விளங்கலையா? போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன். பவுல் விதமாக சொல்ற 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 வசனத்தை வேகமா வாசிங்க. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாய் இருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை புண்படுத்துவதனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். என்னதான் விளங்குதா? அதுக்கு அடுத்த ஒரு வசனம் இருக்கு. அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாமல் இருப்பேன். பாரு, கிளீனா மேல சொல்லிட்டு சொல்றாரு, நான் சாப்பிட்றது இறைச்சி சாப்பிட்றதே ஒருத்தனுக்கு பிடிக்கல, நான் என்ன செய்ய மாட்டேன், அதை கூட நான் சாப்பிட மாட்டேன். அறிவுள்ளவனாகிய நீ விக்கிரக கோயிலே பந்தியிருக்க உன்னை ஒருவன் கண்டால் பலவீனமான உன் சகோதரன் உன் அறிவின் நிமித்தமாக அவன் என்ன செய்வான்? என்னுடைய அறிவு விக்கிரக கோயில்ல மட்டும் அல்ல, அவர் நடந்தது போல நடக்க வேண்டுமானால் விக்கிரக கோயில்ல மட்டுமல்ல, ஏதோ ஒரு வகையிலே என்னை நோக்கி பார்த்து என் சகோதரன் இடறி போவானே, ஆனால் பலவீனமான என் சகோதரனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே என்பதை உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து அவன் பலவீனமானவன். என் நடவடிக்கையை பார்த்துட்டு இதுதான் போல நல்லது அப்படின்னு அவன் நடந்தானாக்கும். அதனால தான் சொல்கிறாரு, கடைசி சொல்கிறாரு, விளங்குற மாதிரி நான் சாப்பிட்றது இறைச்சி நல்ல விருப்பம் தான் சாப்பிட்றதுக்கு, ஆனால் அது என் சகோதரனுக்கு இடையில உண்டாக்கணும், அது எனக்கு வேணாம். இருக்கா? சரி, நமக்கு நேரமாகுது, டக்குன்னு 2-3 காரியத்தை பார்த்துருவோம். சரி, அடுத்தது கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இருந்தார். நான் இப்போ வசனத்தை சொல்லிட்டு போகிறேன். எப்படின்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன்னு மத்தேயு 11:29 பார்க்கிறோம். ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மை. நீங்கள் கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த தாழ்மையை குறித்து பார்க்கும்போது மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனை போட்டிருக்கும். சரியா? அப்போ மாயமான தாழ்மை இருக்குது, மனத்தாழ்மை இருக்குது. மாயமான தாழ்மை நமக்கு தேவையில்லை, மனத்தாழ்மை மட்டும்தான். ஏன்னா அவர் நடந்தது போல தானே நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த மனத்தாழ்மை எங்கே வருகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பந்தியில இருக்கிறாரு. பந்தியில இருக்கும்போது வசனம் இருக்கா? வாசிங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதும். என்னது ஆண்டு சொன்னார்? என்ன டக்குன்னு பந்தியில் இருந்தார், எழும்பினார், ஒரு இதை கட்டிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர் காலை என்ன செஞ்சார்? கழுவினார். காலில் விழுகிறது போல பெரிய ஒரு காரியம் எதுவுமே. காலை தொட்டு கும்பிட்டா எல்லாமே சரி அப்படின்றது தானே நம்ம கலாச்சாரத்தில் அப்படி தானே இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து பந்தியில் இருந்தவர் எழும்பி கால்களை கழுவி அந்த துணியினாலே துடைக்கிறாருங்க. தாழ்மையின் உருவம். அதான் சொன்னார், என்னிடத்துல அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு. அதனால தான் சில சொல்லுமா, இந்த ஒருத்தன் இருக்கான், அவன் கேட்ப எப்படி தெரியுமா, இயேசு கிறிஸ்து எங்கே தன்னை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறாருன்னு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் பேசிட்டு நம்மளால போயிட்டு அதில் நின்றுக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு கடைசியில் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள, அவன் மேடையிலேருந்து பேசுவான். ஒருத்தரும் சரி என்ன பிறனாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 4-5 வசனத்தை எங்கேயோ பொறுக்கி வச்சுட்டு ஏதோ சொல்லுவான், அந்த ஏகோ விட்னஸ்கார மாதிரி. இவன் போயிட்டா அவர் கேட்பாரு, எங்கேயாவது ஆண்டவர் என்று சொல்லியிருக்காரா? இல்லை, ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. பாருங்க எப்படி போட்டிருக்காரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்தால் நீயும் செய்யிருக்கார். அவர் வழியில் நடந்தா கால் கழுவுற வேலை நம்ம வேலையும் தான். காரணம் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை தாழ்த்திருளாய் நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ தாழ்மைப்படுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த மனத்தாழ்மை நம்ம வரைக்கணும். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து தாழ்மையோடு நடங்க. கர்த்தர் அதை உங்களை உயர்த்திக்கிட்டே வர்றதை அவங்களே பார்த்து ரசிப்பாங்க.
எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் என்ன செய்வார், உங்களை உயர்த்துவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இருந்தார். அடுத்தது சாந்தம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது மத்திய 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லலை. எத்தனையோ பேர் எத்தனையோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நியாய தீர்ப்பில் வந்திருக்காரு. வந்திருக்கும்போது ஒவ்வொருத்தையும் ஒன்று சொல்ல இப்படி அப்படி இப்படின்னு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம மேலே யாராவது குற்றம் சொன்னேன்னு இருக்கோம், சாதாரணமாக விட்டுருவோமா? புருஷன் வீட்டில் பேசினாலும் சரி, பொஞ்சாதி பேசினாலுமே விட மாட்டோம். நாம் ஒன்றுக்கு ஒன்று சொல்லாட்டி போனால் எனக்கு நிம்மதி இருக்காது. அப்படிதானே? வார்த்தைக்கு வார்த்தை என்ன, எனக்கு பேச தெரியாது நினச்சிங்களா? ஆனால் அவர் ஒன்றும் பேசலை. எப்படி இருந்தார்னா, ஏசாயா 53 பார்க்கும் பொழுது, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாமல் இருந்தார். பேதுரு அதை எழுதும் பொழுது எழுதுறாரு, அவர் வையப்படும் பொழுது வையப்படாமல் நீதியை செய்கிறவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அதனால் ஒன்றும் பேசலை. நீ தேவப்பிள்ளையே வீட்டில் இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், இதுக்கு கொஞ்சம் அடி போட்டுட்டு அவர் கரத்தில் கொடுத்து பாருங்க, நீதி செய்கிறவர் உங்களுக்காக செய்வார். நீதி செய்கிறவர் செய்வார். ஏன்னா மோசைக்கு தெரியாது. மோசையை பற்றி பேசுனது யார்? ஆரோன் பேசினா கூப்பிட்டு வந்தார். வா வா இங்கே வா, நீ என்ன பேசினா அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், வா. வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். கர்த்தர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அமைதியாக இருந்து பழங்க. அப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகும், ஆண்டவர்கிட்ட பெரிய ஒரு காரியம் இருந்தது, மன்னிக்கிற ஒரு சுபாவம். இன்னும் நிறைய இருக்கு அவர் நடந்த பாதையில், மன்னிக்கிற ஒரு சுபாவம். இது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசப்படுகிற பறைசாற்றப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் இது கடினமான ஒன்று என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். லேசானது இல்லை. இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் கேட்கப்படும்னா இப்படி ஜெபம் பண்ணு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே சொன்னாரா? உம்முடைய நாமம் பரிசு எல்லாம் நல்லதான். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. மிச்சத்தை முடிங்க. அடேங்கப்பா, நமக்கு தெரியுதில்ல, செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.